தளபதி 69 குறித்தான புதிய அப்டேட்டுகளுடன் இந்த காணொளி இருக்கப் போகின்றது. நீங்கள் தளபதி ஃபேனாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு தொடர்ச்சியான தளபதி 69 அப்டேட்டுகள் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறையை விட்டு அரசியல் துறைக்கு செல்வதால் அவர் இறுதியாக நடிக்கக்கூடிய ஒரு படமாக தளபதி 69 இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். இது ஒரு பக்கம் தளபதி ரசிகர்களுக்கு வருத்தம் என்றாலும், இன்னொரு பக்கம் அரசியலுக்கு செல்வதால் பலருக்கும் பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகவே இருக்கின்றது. சினிமா துறையில் சாதித்தது போன்று அரசியலிலும் சாதிக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் அரசியலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார். இப்போ தளபதி 69 குறித்தான அப்டேட்டுகளை பார்க்கலாம். தளபதி 69இல் யார் யாரெல்லாம் நடிக்கின்றார்கள் என்பது குறித்தான சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. முதலில் தளபதி 69இல் பாபி டியோல் அவர்கள் நடிக்கிறார் என்பது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக இருக்கின்றது. இவர் இந்தியில் மிக பிரபலமான நடிகர். இவர் நடித்த படம் அனிமல் மிகப்பெரிய அளவிற்கு வசூல் மலையில் இந்தியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தளபதி 69இல் நடிக்கக்கூடிய ஹீரோயின் யார் என்றால் பூஜா ஹெக்டே. அவங்க நடிக்கிறாங்க. இதற்கு முன்பு தளபதி விஜயுடன் பீஸ்ட் படத்தில் ஜோடியாக இவர் நடித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக யார் தளபதி 69இல் நடிக்கின்றார்கள் என்று கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ஆம், நடிகை மமிதா பைஜு தான் அடுத்ததாக தளபதி 69இல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கின்றார். இவருக்கு என்ன மாதிரியான கேரக்டர்கள் இருக்கும் என்று ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது. மலையாளத்தில் பல ஹிட்களை கொடுத்த மமிதா பைஜு தமிழில் ஹிட் படங்களை கொடுத்ததற்கு வாழ்த்துக்களை கூறி அடுத்ததாக தளபதி 69இல் நடிக்கக்கூடிய நடிகர் யார் என்றால் கௌதம் மேனன். உங்களுக்கே தெரியும், கௌதம் மேனன் அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கின்றார் என்றால் மிகவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை கையில் எடுத்து நடிப்பார். அப்படிப்பட்ட கதாபாத்திரம் தான் தளபதி 69இலும் கௌதம் மேனனுக்கு கொடுக்கப்படும் என்று நம்பப்படுகின்றது. பார்க்கலாம், படம் வந்த பிறகு நிச்சயமாக அது தெரியும். அடுத்ததாக பிரியாமணி. இவர் மிகவும் பிரபலமான நடிகை என்று அனைவருக்கும் தெரியும். கார்த்திக்குடன் மிகப்பெரிய ஹிட் கொடுத்திருக்கின்றார். முத்தழகியாக நடித்த இவருடைய படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல படங்களில் நடித்து தமிழ் திரையுலகில் மிக முக்கியமான நடிகையாக வலம் வந்தவர். இவரும் தளபதி 69இல் இணைந்து நடிக்கின்றார். அடுத்ததாக நடிகர் நரேன் அவர்கள் தளபதி 69இல் நடிக்க இருக்கின்றார். இவர் இதற்கு முன்பு கைதி நடித்திருக்கின்றார், குறிப்பிடத்தக்கது. இன்னமும் பல படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டுதான் இருக்கின்றார். இவரும் தளபதி 69இல் இணைவது மகிழ்ச்சிக்குரியது. கில்லி துவங்கி தொடர்ச்சியாக பல படங்களில் நடிகர் விஜய் அவர்களுக்கு எதிர் கேரக்டராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் அடுத்ததாக தளபதி 69இல் இணைந்திருக்கின்றார். வேற யாரு இல்லைங்க, நம்ம செல்லம் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் தளபதி 69இல் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது இவரும் தளபதி 69இல் இருக்கின்றார் என்பது தளபதி 69இல் ஒரு நல்ல கேம்போ அமைந்திருக்கின்றது என்றே கூறலாம். பார்க்கலாம் தளபதி 69 எப்படி அமைய பெறுகிறது என்று. இதனிடையே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு மீண்டு வரவும் இறைவனை பிரார்த்திப்பதாக விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். மீண்டும் தளபதி 69 குறித்தான அப்டேட்டுகள் கிடைக்கும் பிறகு உங்களை சந்திக்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.